இப்பொழுது இந்த 5ஐயும் நமது வாழ்க்கையில் அப்படியே பொருத்திப் பார்க்கும்போது, நாம் பணக்காரர் ஆவது எளிது என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். முதலில் எப்படி அந்த விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த நபர் விளையாட்டைப் பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அதுபோல பணக்காரராக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால், முதலில் அதற்கான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமான புத்தகங்களை படிப்பதோ, அதைப் பற்றி வல்லுனர்கள் கூறிய கருத்துக்களை தெரிந்து கொள்வதோ, அல்லது பணக்காரராக வாழும் ஒருவரின் அன்றாட வாழ்க்கை சுழற்சியை நாம் காண்பது மூலமாகவோ, இப்படி படித்தோ, கேட்டோ, பார்த்தோ நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக தகவல்களை தெரிந்து கொண்ட பின்பு, அந்த விளையாட்டு வீரன் மைதானத்தில் பயமில்லாமல் இறங்கி விளையாட தயாராகிறானோ, அதுபோல நமக்கு தெரிந்த தகவல்களை வைத்துக்கொண்டு நாம் அதை சோதித்துப் பார்க்க தயாராக வேண்டும். 3வதாக அந்த விளையாட்டு வீரன் தனக்கு தெரிந்த தகவல்களோடு நிறுத்திவிடாமல், தனக்கென ஒரு தனித்திறமையை, தனி பாணியை வளர்த்துக் கொள்வது போல், நமக்கு தெரிந்த தகவலோடு சேர்த்து நமக்குள் உள்ள தனித்திறமையை இணைக்க வேண்டும். அல்லது தனித்திறமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். 4வது திறமையை வளர்த்துக் கொண்ட பிறகு, அதனுடன் சில நுணுக்கங்களையும், யுக்திகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் கற்றுக்கொண்ட நுணுக்கங்களையும், யுக்திகளையும் திறமையோடு சேர்த்து வெளிப்படுத்த வேண்டும். 5வது அந்த விளையாட்டு வீரனுக்கு எப்படி 2 விஷயம் முக்கியமாக புலப்படுமோ, அவன் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் கோலை அடிக்க வேண்டும். நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் முதலில் சம்பாதிக்க தொடங்க வேண்டும். 2வது அந்த வீரன் தன் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள எதிர் அணியினர் கோல் போடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுபோல் நாம் சம்பாதித்த பணத்தை தேவையில்லாத வழியில் செலவழிக்காமல் இருப்பதன் மூலம், நாம் நம் பணத்தை அந்த வீரன் வெற்றியை தக்க வைப்பது போல் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை நமக்கு வந்தால், அந்த ஆசையில் இந்த 5ம் முக்கியம் என்பதை கண்டோம். இது அனைத்தும் நாம் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், திட்டமிடுதல்.